மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே ஒரு மாதமாக நீடித்து வந்த அமைதி இப்போது இரத்தத்தில் குளித்திருக்கிறது. இஸ்ரேல் ராணுவம் காசா மீது நடத்திய ஒரு திடீர் தாக்குதலில் 22 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக வரும் செய்தி உலகையே உலுக்கியது. இதனால் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உருவான போர் நிறுத்தம் இப்போது உடையும் அபாயத்தில் இருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்தியஸ்தத்தில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. பல முறை சிறு சிறு மீறல்கள் நடந்தாலும் ஒரு மாதமாக இந்த ஒப்பந்தம் நீடித்து வந்தது. ஆனால் புதன்கிழமை இஸ்ரேல் ராணுவம் காசா மீது நடத்திய தாக்குதல் இந்த அமைதியின் மீது ஒரு பெரிய இடியை இறக்கி உள்ளது. காசா நகரம் மற்றும் தெற்கு கான் யூனிஸ் பகுதியில் நடந்த இந்த தாக்குதல்கள் தான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு நடந்த மிக கொடூரமான தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் சொல்வது என்ன? காசாவில் தெற்கு பகுதியில் எங்கள் வீரர்கள் இருந்தபோது அந்த திசையிலிருந்து பயங்கரவாதிகள் எங்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல். அதற்கு பதிலடியாகத்தான் காசாவில் உள்ள ஹமாஸ் நிலைகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கு ஹமாஸ் தரப்பு வைக்கும் குற்றச்சாட்டு என்ன என்றால், போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் நடத்தி இதுவரை 280க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. ஆனால் இந்த முறை அது எல்லை மீறி போய்விட்டது என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த மோதலுக்கு நடுவில் ட்ரம்ப் கொண்டு வந்த 20 அம்ச அமைதி திட்டம் என்ன ஆனது என்பது இப்போது பெரிய கேள்வி. அந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின்படி ஹமாஸ் பிடித்து வைத்திருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் கிட்டத்தட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுவிட்டனர். ஆனால் இந்த அமைதி திட்டத்தின் மிக முக்கியமான 2ஆம் கட்டம் இன்னும் தொடங்கவே இல்லை. காசாவின் ஆட்சியை ஹமாஸிடமிருந்து பறிப்பது, ஹமாஸின் ஆயுதங்களை களைவது, சர்வதேச அமைதி படையை நிறுத்துவது என பல முக்கிய அம்சங்கள் கொண்ட இந்த 2ஆம் கட்டம் நடக்குமா என்பது இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு பக்கம் போர் நிறுத்தத்தை மீறியது ஹமாஸ் என்று இஸ்ரேல் சொல்கிறது. இன்னொரு பக்கம் இது இஸ்ரேலின் தொடர் ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதி என்று ஹமாஸ் சொல்கிறது. இந்த இரத்த ஆட்டம் நிற்குமா அல்லது ஒரு புதிய கொடூரமான அத்தியாயத்தை தொடங்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.